இன்னைக்கு வில்வா ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட அமோகா ரெசிடென்சிக்கு நம்மள வெல்கம் பண்ணிருக்காங்க. சரவணம்பட்டி ஐடி பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ½ ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கு. பஸ் ரோடு மேலேயே தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. சக்தி மெயின் ரோடு எடுத்துட்டீங்கன்னா இந்த சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர். இங்க சென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17-18 ரூபாய் வரைக்குமே மார்க்கெட் இருக்கு. நம்ம இது ஆஃபர் பிரைஸா வந்து 16.50க்கு கொடுக்குறோம். 30-40 தார் ரோட் பண்ணியிருக்கோம், ட்ரைனேஜ் பண்ணியிருக்கு, சுத்தி காம்பவுண்ட் வால் பண்ணி செக்யூரிட்டி போட்டிருக்கோம், வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம், நாங்க சோலார் லைட் போட்டிருக்கோம். அது இல்லாம செப்பரேட்டா இபி லைனும் உள்ள எடுத்திருக்கு. வீடுக இல்லாம இருந்தா தான் நீங்க பயப்படணும். ஆல்ரெடி இந்த லேஅவுட்ல ஒரு 4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, இப்ப நாங்க கொடுக்கறது இங்க 16.50 தான். இப்பவே வந்து வாங்கி ஒரு 6 மாசத்துல இது சென்ட் 20 லட்சம் ரூபாய் வரைக்குமே போயிடும். ஸோ வாங்குறவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் உடனடி ப்ராஃபிட் கிடைக்கும். மெட்ரோ வரப்போகுது. அது இல்லாம அந்த ரோடு 4 ட்ராக் ரோடா செங்ஷன் ஆயிருச்சு. அது வந்து உங்களுக்கு 4 ட்ராக் ரோடு டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வெஸ்டர்ன் ரிங் ரோடு த்ரோ பண்ணி கொண்டு வராங்க. அந்த ரோடும் வந்து ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு சக்தி ரோட வந்து மிகப்பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிரும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் அவைலபிள். வீடு அப்படிங்கும்போது இங்க நம்ம என்ன ஒரு பிளான்ல பண்ணலாம்? 70 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய்க்கு கூட பண்ண முடியும். இங்க வீடா போனாங்கன்னா 90% வரைக்கும் பண்ணலாம். லேண்டா பண்றாங்க அப்படின்னா ஒரு 75% வரைக்கும் லேண்டுக்கு லோன் பண்ணி தரலாம். ஒரு அமோகமா வாழறதுக்கு ஒரு அமோகா சிட்டியில வாங்குங்க. உங்க வாழ்க்கை அமோகமா மாத்துறதுக்கான ஒரு அம்சமான ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு வில்வா ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட சூப்பரான ப்ராஜெக்டான அமோகா ரெசிடென்சிக்கு நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே நல்ல பிரைம் லொக்கேஷன், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு நியர்பையாமே அமைஞ்சிருக்குங்க. அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. எனி டைம் அப்படி பிஸியாக போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய, அதுவும் பஸ் போகிற ரூட் மேலேயே ஆர்ச் அமைஞ்சிருக்குங்க. பார்க்கும்போதே நல்ல ஒரு ப்ரீமியம் வில்லாஸ்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட. ஸோ உள்ளே போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட், இல்லை இதில் எவ்வளோ சைட்ஸ் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அமோகா ரெசிடென்சி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறதுக்காக ராஜேஷ் சார் வித் அஸ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு சரவணம்பட்டி தான், ஒரு கோயம்புத்தூருக்குள்ள ப்ராப்பர்ட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரவணம்பட்டியாக தான் வைக்கிறாங்க. அதுவும் நீங்கள் ஐடி பார்க்குக்கு ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா எப்படி சொல்லலாம் சார்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ஓகே. நம்ம சைட்லேருந்து இந்த வழியாக போய் ரைட் திரும்பினீங்கன்னா ஐடி பார்க்கு. ஓகே. ஸோ அது இல்லாமல் இது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்றதுனால இது பஸ் ரோடு. ½ ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. ஓகே. ஸோ பஸ் ரோடு மேலேயே தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சக்தி மெயின் ரோடு எடுத்துட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர். ஓகே. சக்தி மெயின் ரோடு டோட்டலாகவே இந்த ஏரியாவோட மார்க்கெட்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னீங்கன்னா இங்கே சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 ரூபா வரைக்குமே மார்க்கெட் இருக்குது. நம்ம இது ஆஃபர் ப்ரைஸாக வந்து இந்த அமோகா ரெசிடென்சி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 16.50க்கு கொடுக்குறோம். 16.50க்கு கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியாவோட மார்க்கெட், ரியல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ ஒருத்தங்க பூமி எடுத்து சைட் நியூவாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் சைட்டே போட முடியாது. ஏன்னா இங்கே ஏக்கர் வந்து இப்போ 10 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு பர் ஏக்கர். அதனால் இந்த அமோகா ரெசிடென்சியை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு குறைஞ்ச மனைகள் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து உடனடியாக நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஐடிக்கு ரொம்ப பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த லேஅவுட்டில் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா எப்போவுமே வந்து வரும்போது ஒரு ராவாக இருக்கும் சைட் பார்க்குறதுக்கு. பட் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஆர்ச்சும் இங்கே இந்த செக்யூரிட்டி நம்ம பார்த்த உடனே வந்து தெரிஞ்சிருச்சு எல்லா அம்யூனிட்டிஸும் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்கன்னு. என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் சார்? இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 30-40 தார் ரோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம், இபி லைன் பண்ணியிருக்கு. இபி வந்து நாங்கள் சோலார் லைட் போட்டிருக்கோம். அது இல்லாமல் செப்பரேட்டாக இபி லைனும் உள்ள எடுத்துருக்கு. ரெண்டுமே அந்த இபி லைனை கூட காமிங்க. அவங்களுக்கு உடனே வீடு கட்டுறவங்களுக்கு இபி லைன் நாங்கள் வந்தால் உடனே இபி கிடைக்குமான்னு கேட்பாங்க. இபி ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா சைடுக்குள்ளே வந்து வீடுக ஆயிடுச்சு.
வீடுக இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் பயப்படணும். ஆல்ரெடி இந்த லேஅவுட்டில் ஒரு 4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ்ன்னு யோசிக்கிறப்போ புது லேஅவுட்டாக இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி நிஜமாவே எனக்கு இபி டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்குமா, வாட்டர் ஃபெசிலிட்டி டக்குன்னு நான் டேக்ஸ் பே பண்ணோன்னா எனக்கு கிடச்சிருமாங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆல்ரெடி இது ரெசிடென்ஷியல் ஏரியா தான், சைட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 வீடு நல்ல ப்ரீமியமான வீடாக தான் இருக்குது, எல்லாமே குடியிருந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைங்க. இன்றைக்கி நீங்கள் வீடு கட்டினாலும் உடனே குடி வர்ற அளவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இப்போது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி சரவணம்பட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடி ஹப், எஜுகேஷ்னல் ஹப்பு, ரெசிடென்ஷியல் ஏரியா. எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இந்த ஏரியா எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். உடனே வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் போது கொஞ்சம் ஹை ப்ரைஸாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யோசிக்கும் போது எப்படி இதை யோசிக்கும்? இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஏக்கர் வந்து இன்றைக்கி 10 கோடி கம்மியாக இல்லை. இப்போ நாங்கள் கொடுக்குறது இங்கே 1650 தான். கிட்டத்தட்ட இப்போவே வந்து வாங்கி ஒரு 6 மாதத்தில் இது சென்ட் 20 லட்ச ரூபா வரைக்குமே போயிடும். ஓகே, ஸோ வாங்குறவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா உடனடி ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா மனை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டோட்டலாக வந்து இது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 ஃபேஸாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அவைலபிளில் இருக்கிறது வெறும் ஒரு 38 சைட் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது பெட்டர், உடனடியாக வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சரௌண்டிங்கில் இப்போ வந்து சைட் இல்லை. ஆக்சுவலாக வந்து இங்கே ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி எடுத்து தான் இப்போ வந்து நீங்கள் டிடிபி பண்ணணும். அக்ரியில் இந்த ஏரியாவில் வந்து இப்போது பூமியாக யாரும் தரதில்லை. ஸோ இருக்கிற சைட்டை நாங்களே வந்து பாருங்கள், இப்போது இடம் பார்க்குறோம், ஒரு இடம் நல்லா இருக்குது, இந்த இடத்த விற்று அடுத்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இங்கே என்ன மார்க்கெட் ரேட்டோ அதே மார்க்கெட் ரேட் அங்கே கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்படியே கொண்டு போகிறோம். அதனால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்குமே கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெட்டர், அவங்க உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இன்னும் இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணால் தான். ஏன்னா இப்போவே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு சக்தி ரோடை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மெட்ரோ வரப்போகுது. அது இல்லாமல் அந்த ரோடு 4 ட்ராக் ரோடாக செங்ஷன் ஆயிடுச்சு. அது வந்து உங்களுக்கு 4 ட்ராக் ரோடு டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வெஸ்டர்ன் ரிங் ரோடு த்ரோ பண்ணி கொண்டு வராங்க. அந்த ரோடும் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சக்தி ரோடை வந்து மிகப்பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, கம்பெனிஸுக்கெல்லாம் பஞ்சமில்லாத ஒரு ஏரியா. ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. அதனால் இங்கே வரக்கூடிய பீப்புளுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு என்ன எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும், இல்லை காலேஜ் வேணும், அது எல்லாமே இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப லாங் போக வேண்டியதில்லை. அதிகபட்சமாக நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கிலே உங்களுக்கு ஸ்கூல், காலேஜஸ் அவைலபிள். அதனால் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக மேக்ஸ்லேருந்து ட்ரெண்ட்ஸ்லேருந்து பேக்கரி ஷாப் வேணுமா, நகைக்கடை வேணுமா, இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துலன்னு சொன்ன உடனே வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன கேட்குறது. ஏன்னா டெவலப்மெண்ட் தெரியுங்க, சென்ட் 2 லட்ச ரூபாயில் இருந்தப்போ இருந்து இன்றைக்கி 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா வர வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஏரியாவோட க்ரோத் அப்படிங்கிறத. அது கூட வருஷத்துக்கு டபுள் மடங்கு ஏறிட்டு இருந்துச்சு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் வாங்குறவங்களுக்கு ஒரு வித்தின் 3 மந்த்ஸுக்குள்ளே டபுள் த ரேட் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இன்றைக்கி சரவணம்பட்டி ஏரியாவில் இருக்குங்க. அந்த மாதிரி லொக்கேஷனில் லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சைட் பற்றின விஷயங்கள் நான் கேட்க போகிறதில்ல. தென் இது வந்து ஒரு நல்ல வந்து கிளைண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு 3 விஷயம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒன்று வந்து இந்த ஏரியாவில் நம்ம வந்து குடி இருக்கிறதுக்கு அது உகந்த ஏரியாவா ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பஸ் போக்குவரத்து இருக்கான்னு பார்ப்பாங்க. ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கும் பஸ் போக்குவரத்து இருக்கான்னு பார்ப்பாங்க. மூணாவது வந்து செக்யூரிட்டி. ஆமாம், இந்த 3 விஷயமும் இந்த சைட்டில் இருக்குது. ஏன்னா இந்த மெயின் ரோடு வந்து பஸ் ரோடுங்க. ½ ஹவருக்கு ஒரு பஸ் வரும், பஸ் ரோடு. ரெண்டாவது சைட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணி செக்யூரிட்டி போட்டிருக்கோம். அதனால் வந்து அந்த பிரச்சனையும் இல்லை. மூணாவது இந்த சைட்டுக்குள்ளே எல்லாமே பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள் ஆயிடுச்சு. அதனால் நம்ம உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கும்
சேஃபான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ தட் அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ வீடு அப்படிங்கும்போது இங்கே நம்ம என்ன ஒரு பிளானில் பண்ணலாம், என்ன பட்ஜெட்? ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான். ஓகே ஓகே. ஏன்னா வந்து சைட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே 3 சென்ட் 3.5 சென்ட் அப்படி வரும். ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வீடு பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1 கோடி ரூபாயிலேருந்து 1.25 கோடி ரூபாயில் பண்ணனா ஒரு நல்ல வீடாக நம்ம லக்ஸரியாக பண்ணலாம். இல்லை ப்ரீமியமாக பண்ணணும், சின்ன லோ பட்ஜெட்டில் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைட்ஸ் இருக்குது. அதில் நம்ம எடுத்து ஒரு 70 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய்க்கு கூட பண்ண முடியும். அது கஸ்டமரோட தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். 70 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து பண்ண முடியும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 70 லட்ச ரூபாலேருந்தே நம்ம பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபாய் இல்லை அப் டு 1 crore அதுக்கு மேலேயும் கூட நம்ம பண்ண முடியும். பட் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லேவிஷான பயங்கர லக்ஸுரியான ஏரியா தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ஐடி ஹப் அப்படிங்கும்போது நீங்களே யோசிச்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாடகைக்கு விடணும் அப்படின்னாலுமே பாசிவாக மாதம் ஒரு 50,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ரெண்டல் வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷன், மேப் லொக்கேஷன், இந்த சைட்டோட ப்ரைஸ்ன்னு எல்லாமே வந்து கொடுக்குறோம். வித்தின மொபைல் நம்பர் வந்து சாரோட மொபைல் நம்பரும் நாங்கள். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம எல்லா பேங்க்லேயும் டைப் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களோட ABF பண்ணியிருக்கிறதுனால கஸ்டமர் வரக்கூடியவங்க ஒரு 80% ஒரு 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். 90% வரைக்கும் வீடாக போனாங்கன்னா 90% வரைக்கும் பண்ணலாம். லேண்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 75% வரைக்கும் லேண்டுக்கு லோன் பண்ணி தரலாம். ஸோ பேங்கிங் ப்ராசஸ் எல்லாமே எங்கள் சைட்லேருந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதனால் கஸ்டமருக்கு பெரிய அலைச்சல் இருக்காது. இப்போ ஒரு சில கிளைண்ட் நாங்கள் போய் லோனுக்காக போகணும், ஆள் யாரை பார்க்குறதுன்னு தெரியாது. எங்ககிட்டயே லோன் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபைல் என்ன, அந்த ப்ரொஃபைலுக்கு தேவையான மாதிரி எங்கேயாச்சும் எந்த பேங்க்கில் அவங்க மேட்ச் ஆவாங்களோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பண்ணி தந்துடுவோம். கண்டிப்பாக சார். ஸோ தட் சரவணம்பட்டி ஐடி பார்க் நியர்பை டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒரு இடமோ வீடோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி அமோகா ரெசிடென்சி இஸ் ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. 38 சைட்ஸ் தான் இருக்குங்க. சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆயிரும். இது வந்து ஒரு அமோகமாக வாழறதுக்கு ஒரு அமோகா சிட்டியில் வாங்குங்க. கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வீடுன்றது ஒரு மிகப்பெரிய கனவு எல்லாத்துக்கும். கண்டிப்பாக. அது எங்கே வாங்குறோன்றது அதை விட முக்கியம். அது சரவணம்பட்டியில் வாங்கினா அது பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக. ஸோ கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், சைட் விசிட் பண்ணணும், உங்களுக்கான ஒரு வீடோ இல்லை இடமோ இந்த அமோகா ரெசிடென்சியில் அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேடம்.